அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான பணிகளை நிரப்பதற்குண்டான வேலைகளை அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்தும் பண்ணுவாங்க. வேகன்சி கம்மியாக இருக்குது, இன்னும் போஸ்டிங்ஸ் எப்போ போடுவாங்க, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக வருமா, இல்லை டிசிசி மெத்தட் படி அகைன் வருமா, இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இன்டர்வியூ மற்றும் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலுக்கு அகைன் செகண்ட் லிஸ்ட் வருமா, அதே மாதிரி இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு லிஸ்ட்டு வராமல் இருக்குது, எங்களுக்கு எப்போ கால் லெட்டர் வரும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டிசிசி மெத்தட் படி சில மண்டலங்களில் இப்போ நடத்தி முடிச்சுட்டாங்க, சில மண்டலங்கள் மட்டும் நடத்தாமல் இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் வருமா, இப்போ எங்கள் மண்டலத்தில் முடிச்சிருச்சு சார், எல்லோரும் கூப்பிட்டாங்க, முடிச்சுட்டாங்க, அகைன் செகண்ட் லிஸ்ட்டு வெளியிட்டு அதன் மூலிமா அகைன் இன்டர்வியூ மற்றும் ப்ராக்டிக்கல் நடத்த சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. குறிப்பாக இந்த விஷயம் தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த டிஎன்எஸ்டிசி பொறுத்தவரை டிசிசி மெத்தட் படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். இதில் நான் இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன, இப்போ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக போஸ்டிங் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் என்ன பதில் அப்படின்னாக்கா, நீங்கள் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பதை விட டிசிசி மெத்தட் படி தான் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் இனி வரும் காலங்களில். அதனால் நீங்கள் டிரைவரை வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கூடுதலாக கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கூடுதலாக டிரைவர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் வரும்போது அப்படி தான் நடத்துவாங்க. நீங்கள் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நமக்கு ஒரு தேர்வு வரும்னு காத்துட்ருக்கிறது பயனற்ற செயல். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இனி வரும் காலங்களில் அப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னா உறுதியாக 100% வரும். ஏன் அப்படின்னாக்கா, லாஸ்ட் டைம் நடந்த இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிறைய மண்டலங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இன்டர்வியூ மற்றும் ப்ராக்டிக்கலு, அதில் வந்திருக்கக்கூடிய நபர்களை நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆன நபர்கள் என்னென்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், குறிப்பாக அந்த லைசன்ஸில் மட்டுமே நிறைய குளறுபடிகள். ஸோ லைசன்ஸில் என்ன சார் குளறுபடி அப்படின்னாக்க, அதாவது வேலிடேட் டேட் பார்க்குறாங்க. வேலிடேட் டேட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணும்போது புதுசாக அப்போ தான் வாங்கியிருக்காங்க அப்ளை பண்ணி. ஸோ அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க கேட்குறது, நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் ப்ளஸ் 18 மாதங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க டீட்டெயிலில். ஸோ அதனால் இந்த ரீசன்ஸ்க்காக வேலிடிட்டி இல்லாதவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். லைசன்ஸ் ஒரு மிக முக்கியமான காரணம். அது போக இந்த ஃபிட்னஸ் ரொம்பவே பார்க்குறாங்க. ஐ ஃபிட்னஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபிட்னஸ்லேயும் நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹைட் பார்க்கும்போது ஹைட்லேயும் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கிறது தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் ப்ராக்டிக்கல் பொறுத்தவரை, இந்த பேருந்து இயக்குவதில் பொறுத்தவரை பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணலை. ஸோ அதாவது அந்த பேசிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டி ரிஜெக்ட் ஆகி வந்தவங்க தான் அதிகம். இந்த ப்ராக்டிக்கல் பொறுத்தவரை ப்ராக்டிக்கலில் போயிட்டாங்க, நீ சரியாக பண்ணிட்ட, ரிஜெக்ட் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணலை. அதாவது ப்ராக்டிக்கல் நீங்கள் அங்கே உங்களை ஓட்டி காட்ட கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஓட்டி காட்ட நீங்கள் செஞ்சது கரெக்டாக தப்பாக, என்ன ஸ்கோரு என்ன ஏது எதுவுமே சொல்ல, வாங்க மூவ் பண்ணுங்கள், அங்கே தப்பு பண்ணியிருந்தாலும் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் இருந்தது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ அதனால் செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக 100% வரும். அதே மாதிரி தேவையான அந்த ஆவணங்கள் மற்றும் அந்த பேசிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் நிறைய பேர் லாக் ஆகிருக்காங்க, நிறைய பேருக்கு இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ செகண்ட் லிஸ்ட் அடுத்த வாரத்தில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா முடிந்த மாவட்டங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாட்கள் டைம் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க. இப்போ லிஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆன நபர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கிடையே உள்ள ரேஷியோ பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னும்போது மீண்டும் இவ்வளோ பேர் நாம் செகண்ட் லிஸ்ட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் லிஸ்ட்டுக்கு அடுத்த பேட்சுக்கு கால் லெட்டர்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகிடும். வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு 10-15 நாள். அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அப்படின்ற அப்டேட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.